கோவையில் விவசாய நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய மறுப்பதாக எழுந்த குற்றச்சாட்டில் அன்னூர் சார் பதிவாளரை விவசாய சங்க தலைவர் கேள்விகளால் வறுத்தெடுத்தது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அவர் ஸ்மூத்தா பேசியிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம். கேட்கறதுக்கு ஒழுக்கமா பதில் சொல்லுங்க. இதே செல்வம் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. போலீஸ் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு இங்க நின்று நினைக்கிறீங்களா? இல்ல இந்த போலீஸ் மீறி எதுவும் நடக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல அவர் ஏதோ பெரிய இது மாதிரி நினைச்சிருக்காரு. ஜாக்கிரதை. இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா அது மத்தவங்க கிட்ட நடக்கும். எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும். கோவை மாவட்டம் அன்னூரில் சிட்கோ தொழிற்பேட்டை அமைப்பதற்காக 3600 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த கடந்த 2022ஆம் ஆண்டு அரசு திட்டமிட்டது. இதனை அறிந்த விவசாயிகள் விளைநிலங்களை கைப்பற்றக்கூடாது என அன்னூர், குப்பனூர், வடக்கனூர், புகழூர் உள்ளிட்ட 6 கிராம மக்கள் நமது நிலம் நமது என்ற சங்கத்தை ஏற்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிட்கோ தொழிற்பேட்டைக்காக விவசாய நிலம் கையகப்படுத்தப்படாது என அரசு உறுதிமொழி அளித்தது. கடந்த சில வாரங்களாக அன்னூர் பத்திரப்பதிவு அலுவலக பதிவாளர் செல்வபாலமுருகன் இந்த 6 கிராமங்களில் பத்திரப்பதிவு செய்ய மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் நிலங்களை விற்க முடியாமலும் வாங்க முடியாமலும் பல விவசாயிகள் அவதிப்பட்டனர். ஏக்கர் ஒன்றுக்கு 1 கோடிக்கு விலை போன நிலத்தின் மதிப்பு 25 லட்சம் ரூபாய் வரை விலை மலிந்து போனது. இதையடுத்து நமது நிலம் நமதே விவசாய சங்க தலைவர் குமார ரவிக்குமார் தலைமையில் திங்கட்கிழமை அன்று அன்னூர் பத்திரப்பதிவு துறை அலுவலகம் முன்பாக விவசாயிகள் ஒன்று கூடி முற்றுகை போராட்டம் நடத்தினர். அப்போது பொறுப்பற்ற முறையில் பதில் கூறிய பத்திரப்பதிவாளர் செல்வபாலமுருகனின் பொறுப்பை உணர்த்தும் வகையில் நமது நிலம் நமதே சங்க தலைவர் குமார ரவிக்குமார் வார்த்தைகளால் வறுத்தெடுத்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இப்ப நீங்க 3 நாள் வந்து அந்த பகுதியினுடைய பத்திரப்பதிவை நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க. இல்ல, பதிவு வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. யாரோ தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. இல்ல என்ன நினைச்சிருக்கீங்க? இல்ல அவர் ஏதோ பெரிய இது மாதிரி நினைச்சிருக்காரு. ஜாக்கிரதை. சரி, இல்ல நீங்க பாட்டுக்கு போறாங்கறீங்க. இன்னும்ல அவர் வந்து தலையாட்டிட்டு போறாரு. என்ன நினைச்சிருக்கீங்க? போலீஸ் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு இங்க நின்று நினைக்கிறீங்களா? இல்ல இந்த போலீஸ் மீறி எதுவும் நடக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களா? நீங்க பாட்டுக்கு போறேன்னு தலையாட்டிட்டு போறீங்க. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இதுல இருந்து மீண்டு எந்திரிச்சு நீ ஒருத்தன் இந்த பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது. சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணிட்டு அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் உனக்கு காதுல பூ வச்சிருக்கல, கடுப்புல இருக்கிறோம். இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு. சட்டப்படி செய்ய வேண்டியது நீதிமன்றம் நாடுவது, காவல்துறை பாதுகாப்பு, பத்திரப்பதிவாளர் என்ற முறையில் அவரின் கடமை என்ன என்பது குறித்து சினிமா பட பாணியில் குமார ரவிக்குமார் பேசியது துளி அளவும் மறுக்க முடியாததாக இருந்தது. இதனை அங்கு கூடிய விவசாயிகள் அனைவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். இறுதியாக பத்திரப்பதிவு செய்வதற்கு இதுவரை தடை ஏதும் இல்லை எனவும் தாராளமாக செய்யலாம் எனவும் அன்னூர் பதிவு அலுவலக பதிவாளர் செல்வபாலமுருகன் தெரிவித்ததை தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். அவர் இப்படி காட்டிட்டு இன்னைக்கு பண்ணிருக்கா போறேன் அப்படின்னு போனா பத்திரப்பதிவு தடை இல்லைன்னு அன்னைக்கு நம்ம சொல்லி முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்லக்கூடாது. நாங்க வேலையில அதை வந்து திறமை நின்று இருக்கிறோமா? அல்லங்க அவர் ஸ்மூத்தா பேசியிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம். உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது. சட்டப்படியான ஆட்சி நடக்குது. உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும். உங்க வேலை மட்டும் இல்ல, இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும். நீங்க ஒன்றும் கடவுள் அல்ல, அல்லது நீங்க ஒன்றும் அரசர் அல்ல. நாங்க ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்ல. புரியுதா? நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட்டு பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமாய் போயிடும். BNS 324 பழைய IPC 425, 26, 27, 440 இந்த செக்ஷன்ல அவர் மேல நாங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நீங்க FIR போடணும். இந்த கோட்டை அப்படியே அங்க ஸ்டேஷனுக்கு வரும். அவர் போட்டோம். நீங்க பண்ணலன்னு சொன்னா ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்ல ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகாது. எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது. அரசு அறிவிப்பு இன்றி தன்னிச்சையாக பதிவாளர் செயல்பட்டதாகவும் இதனால் வேளாண் நிலங்களின் விலை மிக கடுமையான வீழ்ச்சி அடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அவரெல்லாம் நான் சொல்லல அப்படின்னு சொல்றதுதான் ஆகாது. ஒரு வாய்ப்பு
செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அதுக்காகத்தான் பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா அது மத்தவங்க கிட்ட நடக்கும், எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும்.